بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 20வது பாடம் 20A. இதில் நாம் மத்துல் அலிஃப் மத்துடைய பாடத்தை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் இந்த அமர்வில் நாம் பார்க்க போகிறோம். அலிஃப் மத் இது நம்ம நார்மலா நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அலிஃப் மத் என்று சொல்லி இதை நாம் அழைக்கிறோம். அசல்ல மத்துல் அலிஃப் என்று அரபில சொல்லுவாங்க. மத்துல் அலிஃபி, அலிஃபினுடைய மத் என்று இதற்கு அரபி மொழியில் பெயர் உண்டு. சரிங்களா? இப்ப ஃபத்ஹா பெற்ற எழுத்துக்கு பிறகு அலிஃப் வந்தால் அதற்கு மதுல் அலிஃப் மத் என்று சொல்லப்படும். ஃபத்ஹா இருக்கு, அது பிறகு அலிஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பா இருக்கு, அதுல ஃபத்ஹா இருக்கு, பக்கத்துல ஒரு அலிஃப் வந்தா ப என்று மதுல் அலிஃபாக அலிஃப் மத்தாக அது மாறி விடுகிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த அலிஃப் ரெட் கலர் இருக்கக்கூடிய அலிஃப்ல ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ம ப வ ஃப, அலிஃபோட ஃபத்ஹா பிறகு அலிஃப் வந்துட்டனால ம ப வ ஃப என்று இது ஆறுகி விடுகிறது. இதற்கு பேர் தான் மத்துல் அலிஃப் மத். இந்த மத் என்றால் நீட்டல் என்று பொருள். நீட் நம்ம அதுக்கு எதை டூலா யூஸ் பண்ணோம்? அலிஃபை யூஸ் பண்ணோம். அலிஃப் இல்லைன்னா அது நீட்டிருக்க மாட்டோம். அலிஃபை கொண்டு நீட்டப்பட்டதால் அலிஃப் மத்துல் அலிஃப் என்று அரபி மொழியில் சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த மத்துல் அலிஃப்லயுமே இந்த திக் லெட்டர், ஹை லெட்டர், ஒன்லி திக் அண்ட் ஹை, வெரி திக் அண்ட் ஹை, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுலயுமே இது பொருந்தும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுலயுமே ரா அப்படிங்கிறத ரா அப்படின்னு சொல்லுவோம், போ அப்படிங்கிறத போ அப்படிலாம் சொல்லுவோம். பாருங்க, இப்போ உங்களுக்கு அந்த எழுத்தோடு நான் காட்டுறேன் பாருங்க. ரா ரா அப்படி சொல்லணும், ரா. அதே மாதிரி போ, ஆனா ஒன்லி திக் ஹை தானே, அதாவது திக் அண்ட் ஹை, நாட் வெரி திக் அண்ட் ஹை. அப்ப போ ஹோ ஹோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஸ்வாத் அதெல்லாம் எப்படி சொல்லுவோம்? சோ சோ போ போ வோ என்று ஹையாவும் திக்காவும் நம்ம சொல்லணும். சரிதானே? இதெல்லாம் இதுல நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றபடியான மென்மையான எழுத்து வந்து நம்ம சாதாரணமா சொல்லுவோம், ம கீழே தான். சரிங்களா? ம ம ம அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? திக், வெரி திக் அண்ட் ஹை, ஒன்லி திக், லோ. ஓகே, ம ம இது குர்ஆனுடைய வார்த்தை தான். ம ம என்று சொல்லணும். இது மோ அப்படி நம்ம திக் பண்ண மாட்டோம்ல, ரைஸ் பண்ண மாட்டோம்ல, அதான் ம ம ம கனா ம வம கஸப் ம. ஓகே, அப்புறம் வம 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 கஸப் வம வம லோ லெட்டர், ஃபம 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 غنت عنهم ஃபம பம வம ஃபம ம வம ஃபம அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேயா? இதான் இதனுடைய ரொம்ப சாட்சி. ம வம ஃபம அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சிலர் சொல்லுவாங்க, அந்த ஸ்லாங்ல சாட்சி ரொம்ப சாட்சி சொல்லக்கூடாது. ம வம ஃபம ம வம ஃபம என்று இதை நாம் சொல்ல வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ல ல ல அப்படி சொல்லக்கூடாது. ல ல ரொம்ப தடிப்பமாக்கி லோ லோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இது உயர்வான எழுத்து கிடையாது. ல ல லா இலாஹ இல்லல்லாஹ். ஓகேங்களா? ல வல அன்தும் வல அன அப்படிங்கிறோம்ல. ல வல ல வல ஃபல ஃபல உக்ஸிமு. ஓகேங்களா? வல அன்தும் வல. அதே மாதிரி பாருங்க, கான 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 அப்படி சொல்லக்கூடாது. கான அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டு இடைப்பட்டதா நடுத்தரமா சரியா சொல்லணும். கான 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 இன்னஹு கான தவ்வாபா. கான லனா 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 கான லனா லனா லஹா 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 மா கஸபத் லஹா லஹா நார்மல் லெட்டர்ஸ். ஓகேயா? இப்ப தடித்து எழுத்து ரா பிராக்டிஸ் பண்ண போறோம். ரான தடித்து தள்ளி, ரான கல்லபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். ரான. அப்புறம் இப்போ சிக்கன் ஹைலைட்டர்ஸ். ஓகேங்களா? ஒன்லி சிக்கன் ஹைலைட்டர்ஸ். பாஃப் ஹோ எல்லாம் வரப்போகுது. எப்படி சொல்லுவீங்க? தூக்கி சொல்லுவோம். தடித்தமா வெரி சிக்கன் ஹைல, ஒன்லி சிக்கன். அப்ப போல 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 போல. ஆக்சுவலி இல்லங்கிறது கீழே இறங்கிறது. இந்த காக்காக நான் ஹை காட்டுறேன். போல. அப்புறம் ஹோஃப ஹோஃப சொல்லும் போதே தெரியுதுல, நம்ம காலன்னு சொல்லல, காலன்னு சொல்லல, ஓலன்னு சொல்றோம். அதே மாதிரி ஹாஃபன்னு சொல்லல, ஹோஃப அப்படின்னு சொல்றோம். அப்ப மஹரஜ் காலன்னு சொன்ன மஹரஜ் கரெக்ட் தான், ஆனா சிஃபத் அடிபடுது, அதனால ஓலன்னு சொல்லணும். ஹாஃபன்னு சொன்ன மஹரஜ் கரெக்ட் தான், ஆனா சிஃபத் அடிபடுது, சோ ஹோஃப அப்படி சொல்லணும். அதே மாதிரி பலகோ
பலகா சூரா கஹ்ஃப்ல வருது ஃபலம்மா பலகா மஜ்மஅ பைனஹுமா. அப்ப என்ன சொல்லணும்? பலகா 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 கா பலகா அப்படி சொல்லக்கூடாது. மஹ்ரஜ் உச்சரிப்பு கரெக்ட் தான். கா சிரிச்சு சொல்ல முடியாது உயிர்வான் எழுத்து. அப்ப பலகா அப்படி சொல்லணும். அப்புறம் இப்ப வந்து மிகவும் தடித்த உயர்வான எழுத்துக்கள், அதாவது வெரி திக் அண்ட் ஹை. ஓகேங்களா? சோ ஓகேங்களா? ஞாபகம் இருக்குல்ல? ஒன்லி நாட் திக், திக் அண்ட் ஹை. சோ போ தோ வோ இந்த 4 எழுத்துக்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. தோ கச்ச தோ தோங்கிறது திக், வெரி திக் அண்ட் ஹை. பா ஒன்லி திக் அண்ட் ஹை. அப்புறம் த தோ கச்ச தோ கச்ச. ஓகேங்களா? நார்மலா சொல்லும்போது தோ கச்ச தோ கச்ச அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி அசோக 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 அப்படிங்கிற மாதிரி திக் அண்ட் ஹை லெட்டர் வருது. அப்புறம் ரா திக்கு ரம போன ரம போன. ஓகேங்களா? அப்ப ரம போன ரம போன ரம போன ரம போன திக் அண்ட் ஹை லெட்டர் இதுல வருது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணோம் நல்ல முறையில. இதுல என்ன ஆக்ஷன் காமிச்சுங்கிறது நீங்களும் கவனிங்க. இதே மாதிரி ஆக்ஷன்ல சொல்லி பழகுங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஆக்ஷன் பண்ணி நம்ம ஓத போறது இல்ல. ஒரு கோர்ஸ் பயின்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயாவது இந்த திக் அண்ட் ஹை ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த ஆக்ஷனோட பண்ணும்போது நம்ம விடாம சிஃபத்தை நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோம். அதே பிறகு குர்ஆன் ஓதும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது அப்ளை ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் பிராக்டிஸ். இதை வந்து நீங்க அசால்ட் எடுத்துக்காம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பழகினீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல முறையில் இது ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது நாம் இன்னும் ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் பயிற்சி எடுக்க போறோம். இந்த 20வது பாடத்தின் மூலமாக இந்த 20வது பாடத்தில் இருந்து 20B என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பிராக்டிஸ காரியோட இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஸ்பெஷல் காரி ஷேக் ஐமன் ஸ்வைத் அவங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்படிதான் நீங்களும் பண்ணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செஷனா இதை நம்ம பார்க்க போறோம். காரியோட ஓதுற பெனிஃபிட் என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ரீடிங் குர்ஆன் வித் காரி? ஓகேங்களா? நம்ம என்ன செய்யலாம்? அவங்களோட சேர்ந்து அவங்க எவ்வளவு நீட்டாலும் நம்மளும் நீட்டலாம். நம்ம நீட்டுறது கரெக்ட் தான். நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு டவுட் இருக்கும். நான் 2 அரக்கா கரெக்டா நீட்டேனா, குறைக்கிறேனா, கூட்டுறேனா, என்னோட இது 1.5 இல்ல 2.5 இல்ல 3 அல்லது 4-5 நீட்டக்கூடிய இடங்கள்ல அந்த ஃபத்ஹா கசரதமா நான் கரெக்டா சொல்லனா, அளவு கரெக்டா சொல்லனா, அலிஃப் மதியா மது வாமது உன்னா நான் எந்த அளவு செய்யறேன், சரியா செய்யறேனா, பெரிய மது நான் பெருசா கரெக்டா நீட்டனா, அளவுக்கு மீறி நீட்டிட்டேனா, குறைச்சிட்டேனா, இந்த குழப்பங்கள் அல்லது இந்த சந்தேகங்கள் அல்லது இதுல இருக்கக்கூடிய ஒரு இம்பர்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ணி பெர்ஃபெக்டா ஓதுறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தியை தரும், ஒரு தன்னம்பிக்கையும் தரும். நம்ம அதே மாதிரி கேட்டு ஓதி பழகிட்டோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு அதனால வந்து நம்மளை கையை பிடிச்சிட்டே நம்மளை சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்தாங்கன்னா பழகினதுக்கு அப்புறம் நம்மளாதான் ஓட்ட போறோம். கையை பிடி நான் சொல்ல போறோம், கையை வச்சா கோவப்படுவோம். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு காரியோட சேர்ந்து ஓதுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிபட்டுரும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிடும். ஓகே, நான் கரெக்டா தான் ஓதுறேன் அப்படின்றதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் மஹ்ரஜ்ல பெர்ஃபெக்ட் தஜ்வீதோட நம்ம பெர்ஃபெக்டா இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தயக்க உணர்வு மாறும். நம்ம இதெல்லாம் நீங்க செய்யதான் செய்யணும். இன்ஷால்லா இப்ப பிளே பண்ணி உங்க நானும் ஓதி காட்டுவேன், நானும் உங்களோட ஓதுவேன், நீங்களும் எங்கூட ஓதுவீங்க. அப்ப அந்த தயக்கம், தேவையில்லாத கூச்சம், தேவையற்ற வெக்கம் அதெல்லாம் போயிடும். ஏன்னா உங்க இடத்துல நீங்க தான் இருக்கீங்க, அல்லது உங்க குடும்ப நபர்கள், உங்க நண்பர்கள் உங்க கூட இருக்க போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களும் கத்துக்கட்டும், நீங்களும் கத்துக்க போறீங்க. சோ இதெல்லாமே மாறி நம்ம ஷைத்தானை நல்லா வெறுப்பேத்தி நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம வந்து கத்துக்கலாம். இதே விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், எல்லாம் தடுத்த விஷயங்களை சத்தம் போட்டு நம்ம கேட்டிருக்கலாம். அது சத்தம் போட்டு நம்மளும் கூட சேர்ந்து சொல்லியிருக்கலாம், பாடியிருக்கலாம். மடமை காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும். இப்ப நம்ம அதை குர்ஆனுக்காக வேண்டி நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்ய போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கல்யாணத்தை அதிகப்படுத்தட்டும், நம்மளுடைய ஞாபக சக்தி எல்லாத்தையும் அதிகப்படுத்தி தருவான். இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு ஷேக் கூட சேர்ந்து நம்ம ஓத போறோம். அதுக்காக இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய மிக சிறந்த அறிஞர்களில், சிறந்த காரிகளில் ஒருவராக திகழக்கூடிய ஷேக் ஐமன் ஸ்வைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களுடைய கிராத் ரெசிடேஷன் இன்ஷா அல்லாஹ் நம்ம தேர்வு செய்யறோம். இப்ப இந்த செஷன்ல 1 to 4 சூரா ஃபாத்திஹா நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்படியே நம்ம அவங்க என்ன மஹ்ரஜ்ல என்ன சிஃபாத்துல எப்படி நம்ம ஓதுறாங்களோ அதை கேட்டு நம்மளும் சொல்லுவோம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் இதை வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போகிறோம். ரெடியா? சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ் ஷேக்கோட சேர்ந்து? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். தயாரா? ஷேக் ஓத, நம்மளும் சேர்ந்து ஓதலாமா? எங்க சொல்லுங்கள். بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. இப்ப கூட சேர்ந்து சொல்லணும். بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. இப்ப அடுத்த வசனத்தை பிராக்டிஸ் பண்ண போறோம். الحمد لله رب العالمين. சொல்லுங்க. الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين. அடுத்த வசனம். الرحمن الرحيم الرحمن الرحيم الرحمن الرحيم الرحمن الرحيم. அடுத்த வசனம். مالك يوم الدين مالك يوم الدين مالك يوم الدين مالك يوم الدين. அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முழுக்க இந்த பயிற்சி வகுப்புகள் மூலமாக ஒரு சூறாவை நம்ம பயிற்சி செய்ய போறோம். அட் த எண்ட் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதோட ஓதுவதற்கு இது நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.